பெரியவங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன், எல்லார்ட்டையும் சொத்தோ பணமோ இருக்காது. தங்குற இடத்துல கொடுக்கறதுக்கு பெரியவா ஒன்றுமே கொடுக்க வேண்டாம். அவளோட ஆசீர்வாதம் உண்டா இல்லையா, அவளோட நல்ல ஃபேஸு, நல்ல மனசு, நம்ம தங்கி இருக்கோம், நம்ம அவள் உப்பை சாப்பிட்றோம், அவள் உழைப்பை சாப்பிட்றோம், உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கொடுத்து தானே ஏதோ ஒன்று பார்த்துக்கிறது. அது நன்னா இருக்கணும். அவளோட டயத்தை திங்குறோம். இந்த நினப்பு நிஜமாகவே ஒரு பையனை பெற்ற பேரண்ட்ஸுக்கு வேணும். அதனால் அதுக்கான கிராட்டிடியூடோடு இருக்கணும். உங்கள்கிட்ட பணங்காசெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கலை. அதெல்லாம் வளர்த்த கணக்குலேயே நீங்கள் கிரெடிட் டெபிட் பண்ணிடுவேன்னு எங்களுக்கு தெரியும். ஒன்றுமே எதிர்பார்க்கலை. ஒரு ஆசீர்வாதம். அவளும் மனிதி தான், அவளுக்கும் வயசாகியாச்சு, அவளுக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் நேரத்தை இழுத்து உங்களை பார்க்குறவள டேக் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்காதீங்க. சரி, அவங்களே குத்தம் சொல்லக்கூடாது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு வருவோம். பையனுக்கு பார்த்து அடுத்த காப்பில் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அப்போது நம்ம ஏஜுக்காராக என்ன நினைப்போம், நம்ம குடும்பத்தில் நம்ம பட்ட பாடு நம்ம பொண்ணு வர்ற பொண்ணு படக்கூடாதுப்பா, நம்ம பொண்ணாக நினைக்கலான்னு நினச்சா அதுவும் டேக் ஃபார் கிராண்டடாக தான் சேர்றது நமக்கு. நான் கடைசியில் என்ன யோசித்தேன்னா, சரி இது கடைசியில் நம்ம கர்மா. இப்படி ஏதோ ஒரு கேரக்டர் நம்மளோட 6 வயசுலேருந்து 60 வயசு வரை நம்மளை விடாமல் துரத்துறதுன்னா நமக்கு நிறைய கர்மா கழியறது. இப்படி தான் நான் பொறுமையாக எடுத்துக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா திருப்பி சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை என்னென்னா, கல்யாணம் ஆன போனான்னா யார்ட்டையும் எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது வித்யா. தற்காத்து தற்கொண்டான் காத்து தகை சார்ந்த சொல் காத்து சோம்பிழாள் பெண், இப்படித்தான் நீ வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்கார். அதுபடி தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் எங்களை யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போங்கோ, கவலை கிடையாது. அவாவா பேடு ஃபேஸ் காட்டுறதுக்கு தானே இங்கே வச்சுட்டுருக்கா, நல்லா காட்டிட்டு போங்கோ, யூ வில் பி பேட். அல்லாதைக்கு நாங்கள்லாம் இப்போ ஒரு ஏஜுக்கு மேலே கத்தி கலக்கி அந்த ஏஜெல்லாம் முடிஞ்சுது. இன்னுமே 40 to 50 தான் அதெல்லாம் நடந்திருக்கும். 50க்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு நிதானம் வந்துடும். கத்தினா நெஞ்சு வலி வந்துடும் தெரியும். மௌனமாக கற்றுன்ட்டோம். ஆனால் அதை நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துட்டு மௌனமாயிட்டா நம்ம போய் இன்னுமே எகிரி மிதிக்கலான்னு ஆரேன் வந்தால் சங்கிலியே மிதிப்போம். அது மட்டும் நிச்சயம். ஊர் தாமிரபரணி. இது நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க. ஏன் வீடியோ போட்டு சொன்னா, ஏன் நம்மளை இப்படி சொன்னா அப்படின்னு என்ன வேணால் எடுத்துக்கோங்க. நான் யாரை சொல்கிறேன்னு கேட்குறவாளுக்கு தெரியும். வேணும்னு தான் சொல்கிறேன், யார்ட்டையும் சொல்ல முடியாமல் தான் சொல்கிறேன்.